அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பாக்குறது ஐ ப்ராப்ளம், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அக்கு பிரஷர் புள்ளிகள், அக்கு பஞ்சர் புள்ளியில எப்படி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் நிவாரணம் காண்பது என்பதை பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம் நிறைய இருக்கு. சின்ன குழந்தைல இருந்து ஏஜ் குரூப்ல வரைக்கும் இருக்கு. சோ மெனி டைப் ஆஃப் ஐ ப்ராப்ளம் நிறைய இருக்கு. இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா மயோபியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு வந்து அப்படியே அடிக்கடி மூடிக்கும், அப்புறம் திறக்கும், அப்புறம் மூடிக்கும். சில பேர் கண்ணுல வந்து வாட்டர் நீர் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கண்ணை சுத்தி வந்து சொல்லி வீக்கா ஏற்படும். சில பேருக்கு கண் துடிப்புகள் அதிகமா இருக்கும். சில பேருக்கு பார்வை வந்து பார்க்கும்போது 2-3ஆவே தெரியும் அந்த பார்வை. சில பேருக்கு கண்ணுடைய மொழி வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும், அப்படியே நவுந்துகிட்டே இருக்கும் ரொம்ப. இப்படி பல்வேறுபட்ட ஐ ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஸ்மால் நெர்வ்ஸ், கண்ணுக்கு போகக்கூடிய ஸ்மால் நெர்வ் சிஸ்டம் வந்து கம்ப்ரஷன் ஆகுறதுனால ஹெட்ஏக் அதிகமா வரும், நிறைய டென்ஷன் அதிகமாகும். இது மாதிரி பிரச்சனைகளும் இப்போ அதிகமாக வருது. அதே மாதிரி கண்ணுக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரொம்ப நுணுக்கமா உள்ளது. அதுல ஏதாவது கம்ப்ரஷன் ஏற்பட்டாலோ பிளாக் ஏற்பட்டாலோ கண்ணுடைய பார்வை திறன் வந்து நிறைய சேஞ்ச் ஏற்படும், கடுமையான தலைவலிகள் ஏற்படும், கண்ணுல வந்து ரெட் கலர் மாறும். இப்படிலாம் சோமனி பாதிப்புகள் இருக்கு. அது நம்மளா வந்து இந்த அக்கு பிரஷர் முறையில டெய்லி இந்த ரிஃப்ளெக்ஸ் அக்குபஞ்சர் பாயிண்ட்களை பண்ணிட்டு வருவது மூலம் நம்ம கண்களை பாதுகாப்பதற்கும் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் அதுல இருந்து நிவாரணம் பெறுவதற்கும் இந்த அக்கு பிரஷர் புள்ளிகள் வந்து அற்புதமா பயன்படும். அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா கையில வந்து 2 சைடு இருக்கும் கண்ணுல. இது வந்து ஐப்ரோல இது மேல உள்ள ஐப்ரோ, இது லோவர் ஐப்ரோ. இந்த அப்பர் மேல உள்ள ஐப்ரோல இந்த முடிகிற இடம் இருக்கு பாருங்க, இது வந்து மீடியம் சைடு, இது வந்து லேட்டரல் சைடு. இந்த இடத்துல வந்து மேல இந்த விரலை வந்து பார்த்தோம்னா நெயில் பார்த்துக்கணும். இந்த விரலை ஃபர்ஸ்ட் இப்படி வைக்கணும் ஒரு விரலை, அடுத்தது இந்த விரலை வந்து இப்படி வைக்கணும். வச்சுட்டீங்களா? அப்படி வச்சுட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர், இதை வந்து அப்படியே மெதுவா ரொட்டேஷனல் ப்ரெஷர் ஒரு 20 கவுண்ட் அப்படியே கொடுக்கணும். அப்படியே மெதுவா கொடுக்குறீங்களா? அப்புறம் நிறுத்தணும். அப்புறம் அப்படியே 2 கொடுக்கணும், அப்படியே நிறுத்தணும். அப்படியே லைட்டா ப்ரெஷர் கொடுக்கணும், அப்புறம் நிறுத்தணும், அப்புறம் லேசா கொடுக்கணும். இது மாதிரி 20 கவுண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி கண்ணு உள்ள இப்படி கையை விரல வச்சுட்டு இந்த விரல் உள்ள வரும்போது அப்படியே ப்ரெஷர் 1 ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே 20 கவுண்ட் மெதுவாக கொடுக்கணும். ஆக இந்த கண்ணு உள்ள பாயிண்ட் வந்து யூரினரி பிளாடர் 1வது பாயிண்ட், ஐப்ரோவோட முடிகிற இடத்துல உள்ள பாயிண்ட் வந்து யூரினரி பிளாடர் 2வது பாயிண்ட். அப்படியே கையை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மேல உள்ள ஐப்ரோ வந்து எண்டிங் பாயிண்ட், முடிகிற இடத்துல வர பாயிண்ட் ட்ரிபிள் 23ன்னு சொல்றது. இங்க வந்து அப்படியே மெதுவா வச்சு இதுல ஒரு 20 கவுண்ட் மெதுவா ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே கொடுக்குறோமா, அப்படியே நிறுத்தணும், அப்படியே கொடுக்கணும், அப்படியே நிறுத்தணும், அப்படியே இதுல ஒரு 20 கவுண்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காந்தஸ் ஆஃப் த ஐ, இந்த ஐப்ரோவும் இந்த லோவர் ஐப்ரோவும் சேரக்கூடிய இடம், இந்த கீழே உள்ள பாயிண்ட் தான் வந்து கால் பிளாடர் 1 அப்படின்னு சொல்றது. இந்த புள்ளிலையும் ஒரு 20 கவுண்ட் அப்படியே நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படியே விட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணும். அப்படியே போயிட்டோம்னா மிடில் ஆஃப் த ஐப்ரோவிலையும் அப்படியே ஒரு 20 கவுண்ட் மெதுவா ப்ரெஷர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோவர், இந்த ஐப்ரோ முடிவு பாருங்க, சென்டர்ல இந்த எலும்பு இருக்கும், இதுகிட்ட வந்து அப்படியே ஒரு 20 கவுண்ட் அப்படியே நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். ஆக இந்த புள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் 1, யூரினரி பிளாடர் 2, மிடில் ஆஃப் த ஐப்ரோ, அதுக்கப்புறம் வந்து லேட்டரல் கார்னர் ஆஃப் த ஐப்ரோ. இந்த பாயிண்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளா செஞ்சுக்கும் போது இப்படி கண்ணை 2 கையை வந்து இப்படி வச்சுட்டு உள்ள வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ரொட்டேஷனல் ப்ரெஷர் அப்படியே விட்டு ஒரு 20 கவுண்ட் அப்படியே மெதுவா ப்ரெஷரை கொடுக்கணும். மெதுவா 20 கவுண்ட் கண்ணை மூடிட்டு அப்படியே ப்ரெஷரை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கட்டவரில் வச்சு இந்த ஐப்ரோ இருக்குல்ல, ஐப்ரோவில் வந்து அப்படியே தனியா தெரியும், அப்படியே நல்லா ப்ரெஷர் இது போல விட்டு ஒரு 20 கவுண்ட் நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். விட்டு இன்டர்மீடியட்லி ப்ரெஷர் கொஞ்சம் கொடுக்கணும், அப்புறம் லைட்டா டேப் விட்டு கொடுக்கணும், அப்போ எனர்ஜி பாம்பும். அதுக்கப்புறம் மிடில் ஆஃப் த ஐப்ரோ இப்படி வச்சு ஐப்ரோவில் அப்படியே ஒரு 20 கவுண்ட். அதுக்கப்புறம் இந்த லேட்டரல் கார்னர் ஐப்ரோ, இந்த கட்டவரில் அப்படி வச்சுட்டோம்னா கவர் ஆகிடும், அப்படியே வச்சு அப்படியே ப்ரெஷர். அதுக்கப்புறம் வந்து லோவர் பார்டர் ஐப்ரோல மிடில்ல கையை வச்சு அப்படியே ரொட்டேட் ப்ரெஷர். சொன்ன புள்ளியிலனா ஒரு 20 கவுண்ட், மேக்சிமம் வந்து 3 மினிட்ஸ் ஆகும். அப்படியே 3 நிமிடம் டெய்லி தொடர்ந்து ஒரு 2 மாதம் பண்ணிட்டு வந்தோம்னா கண்களுக்கு வந்து சீரான ரத்த ஓட்டம் போகும், கண்களுக்கு செல்லக்கூடிய
சுமார் நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும், பார்வை திறனை மேன்மைப்படுத்தும், கண் வீக்கங்களை வந்து குறைக்கும். கண் வந்து சில பேருக்கு வந்து இந்த மசில்ஸ் வீக்னஸ் ஆகி கண்ணை மூடிடும், ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். அதையும் வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். பார்வை மங்களா இருக்கிறதையும் வந்து தெளிவுபடுத்தும். அதே மாதிரி கண் துடிப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடிக்கடி வந்து கண்ணில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதையும் வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அதனால ஆல் ஐ டிசார்டருக்கும் இதை வந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா வயதான காலத்திலையும் பார்வை திறனையும் கண்களை வந்து நல்ல பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும், சின்ன குழந்தைகள் வந்து கண் ப்ராப்ளம் மிடில் ஏஜில் வர்றதை தவிர்ப்பதற்கும் எல்லா வகையிலும் இது பயன்படும். அனைவரும் இதை பயன்படுத்தி நலம் பெறலாம். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 94464106 நன்றி, வணக்கம்.